போன வாரம் வரைக்கும் அந்த ஞானம்ங்கிறத பத்தி பார்த்தோம். ஞானம் ஒரு 5 சனிக்கிழமை அதை பத்தி சொல்லி அதை முடிச்சு விட்டோம். ஞானத்தை பத்தி நிறைய சொல்லலாம், நிறைய, அதாவது மாசக்கணக்கா சொல்லிட்டு இருக்கலாம். அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் ஒரு அளவுக்கு அது போறோம் அப்படிங்கிறது முடிச்சுட்டு இருக்கோம். அதை பிற்பாடு சமயம் வந்ததுன்னா பிற்பாடு மாதிரி உங்களை போற இருக்கிற ஆசிரியர்கள் பிரியப்பட்டு கேட்டாலும் ஞானத்தை பத்தி மறுபடியும் நிறைய சொல்லலாம். ஞானத்தை பத்தி கூறத்தாழ்வான் இது சொல்லிருக்க, தேசிக பிரபந்தத்தில் இருக்கு. ஞானத்தை பத்தி 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கு. நிறைய குணரத்திர கோசரத்துல இருக்கு, சதுஸ்லோகியில் இருக்கு, நிறைய இருக்கு. அதனால தேவையான அப்புறம் சொல்லலாம். இப்போ விசிஷ்டாத்வைதம்ங்கிற தலைப்பு. விசிஷ்டாத்வைதம் அப்படின்னா கூட இதுக்கு பொதுவாக சொல்றதா என்ன சொல்லணும்னா வைஷ்ணவம் அப்படிங்கிறது. இதுக்கு வைஷ்ணவத்துக்கு அப்படின்னா நாராயணன் தான் பரதெய்வம். நாராயணன் தான் நமக்கு முக்கியமான பரம்பொருள், பரதெய்வம். விசிஷ்டாத்வைதங்கிற அல்லது வைஷ்ணவத்துக்கு பிற தெய்வங்கள் மீது எப்படி சொல்றாங்களோ மீதி தெய்வங்கள்லாம் பரிவார தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவா. பரிவார தேவதைகள், பரிவார தெய்வங்கள் அப்படின்பா. இந்த விசிஷ்டாத்வைதம் அல்லது வைஷ்ணவங்கிறதுல எப்படின்னா அந்த ஆத்மாவானது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான். நாராயணன் அங்க வசுதேவன் நாராயணன் அப்படிங்கிறதான் பரபதத்துல அவருடைய திருநாமம். அப்படி இருக்கும்போது அவருடைய திருவடிகளை அடைஞ்சு அங்க வழுவிலா அடிமை செய்யணும். வழுவிலான குற்றமில்லாத அடிமை செய்யணும். அவருக்கு கைங்கரியம் பண்ணணும். அடிமை செய்கிறது கைங்கரியம் பண்றது. அது எப்படி செய்யறதுன்னா இந்த ஆத்மாக்கள் நித்திய சூரியர்கள் இருக்காங்க. நித்திய சூரியர்களோட சேர்ந்துட்டோம். அங்க இருக்கிற முக்தர்கள் இருக்கா, நம்ம போல போய் பகவானுடைய திருவடி அடைஞ்சவா இருக்கா வைகுண்டத்துல பரமபதத்துல. அந்த முக்தர்களோடு சேர்ந்து கைங்கரியங்களை செய்யறதுக்கு அவன் பகவான் இருக்கும் இடமான வைகுண்டமாகிய பரமபதத்தை இந்த ஜீவன் அடையணும். வைஷ்ணவம் இதைத்தான் சொல்றது. அங்க திவ்ய தம்பதிகள், நம்ம விசிஷ்டாத்வைதம் தேசிக சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் திவ்ய தம்பதிகள் மிதுனம் இரட்டை, அதாவது பெரிய பிராட்டியாருடன் சேர்ந்த பகவான். நம்ம இதுல பிராட்டியோட சேர்ந்த பகவான் 2 பேரும் தான் நமக்கு. அதனாலதான் மிதுனம் அப்படின்பா, இல்லாவிட்டா திவ்ய தம்பதிகள் அப்படின்பா. அந்த திவ்ய தம்பதிகளுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற போதே சரணாகதி பண்றது. சரணாகதி அப்படின்றதெல்லாம் நிறைய பின்னாடி அப்புறம் சொல்லலாம். இதை பத்தி பூர்வாச்சாரியால் நிறைய சொல்லியிருக்கா. நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிற ஆச்சாரியார்கள், பூர்வ ஆச்சாரியார்கள்னா இதுக்கு முன்னாடி இருந்த வழியாக வந்த ஆச்சாரியார்கள் அர்த்தம். அவ எப்படி சொல்லிருக்கானா வேதங்களை காட்டி சொல்லியிருக்கா, இத சாஸ்திரங்களை காட்டி இதை சொல்லியிருக்கா. இது சொல்றது மாத்திரம் இல்ல, அவளும் அதை அனுஷ்டானம் பண்ணியிருக்காத, அனுஷ்டானம் பண்ணி நமக்கு காட்டியிருக்கா. அது சரி. இது விசிஷ்டாத்வைதம். இது விசிஷ்டாத்வைதம் அப்படின்னா அத்வைதம் சொல்றாளே என்ன, துவைதம் சொல்றாளே என்ன, அது என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? அத்வைதம்னா என்ன அர்த்தம்? துவைதம்னா என்ன அர்த்தம்? விசிஷ்டாத்வைதம்னா என்ன அர்த்தம்? இந்த விசிஷ்டாத்வைதம்ங்கிறது அத்வைதத்திலிருந்தும் துவைதத்திலிருந்தும் எப்படி மாறுபடுகிறது, அது வேறுபடுகிறது, என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிற ராமானுஜ தரிசனம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன, ராமானுஜ தரிசனம். ராமானுஜரால் இது விகசிக்கப்பட்டது, உலகம் புறாகும் பரப்பப்பட்டது. அதுக்கு முன்னாடி இருந்திருக்குது. ராமானுஜரால, உடையவரால, பாஷ்யக்காரரால இது விகசிக்கப்பட்டதும், அதாவது மலர்ச்சி வைக்கப்பட்டது, பிரகாசிக்கப்பட்டது, அப்படி எது வேணா சொல்லலாம். அது ராமானுஜ தரிசனம். அதே சமயத்துல ராமானுஜ தரிசனத்துல இது சுவாமி தேசிக சம்பிரதாயம். தேசிக சம்பிரதாயத்துல அப்பதான் ஒரு தெளிவு ஏற்படும். இதை விசிஷ்டாத்வைதம் எப்படி வேறுபடும் தெரிஞ்சாதான் நமக்கு ராமானுஜ தரிசனத்திலையும் சுவாமி தேசிகனுடைய சம்பிரதாயத்திலையும் ஒரு தெளிவு ஏற்படும். இந்த தெளிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா மனுஷனுடைய வாழ்க்கை மீதி ஜீவன்கள் வாழ்க்கை இருக்க, பறவைகள், மிருகங்கள் வாழ்க்கை இருக்க, இந்த வாழ்க்கையிலிருந்து மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி வேறுபடுகிறது, எப்படி இது கொஞ்சம் வசந்து இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த மனுஷ வாழ்க்கைய சரி, மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கு, நல்லா இருக்கு, வசந்து இருக்குன்னு சொல்றோம். இதை நெறிப்படுத்துறது
எந்த நெறிப்படுத்துறதுன்னா இது ஒரு ஒழுங்குமுறையில கொண்டு வரணும் வாழ்க்கைய. இந்த வாழ்க்கையை ஒழுங்குமுறையில எது கொண்டு வருது? அந்த மாதிரி ஒரு எந்த அடிப்படையில ஒழுங்குபடுத்துறது? அதுக்கு என்ன பேரு? வேத காலத்திலிருந்தே அந்த பேர் இருக்கா? அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சில முக்கியமான அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுட்டா தான் அதுக்கப்புறம் நமது மதம், இதுல இருக்கிற பிரிவுகள், உள்ள இருக்கிற பிரிவுகள் என்ன, இதுல வேதத்தை அடிப்படையாக இருக்க அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், இந்த மூணு எப்படி வேறுபடுறது, விசிஷ்டாத்வைதமான ராமானுஜ தர்சனத்தினுடைய சிறப்பு, அதுல சுவாமி தேசிய சம்பிரதாயத்தினுடைய அதி உன்னதம், அது விட உன்னதமானது அது. இதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம மனசு ஈடுபடும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டா தான் மனசு ஈடுபடுறதுக்கு ஒரு தெளிவு வந்துடுச்சுன்னா, அந்த தெளிவு வந்துடுச்சுன்னா அப்ப நான் தெளிவுலேருந்து மாற்ற முடியாது, மனசு அப்புறம் ஈடுபடும். அதை இதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற நிலைமையை நம்ம பார்க்கணும். இப்ப இருக்கிற நிலைமை அப்படியே மனுஷனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும். இப்போ நமக்கு தெரியும், இருந்தாலும் அதை ஞாபகப்படுத்திக்கிறோம். இன்றைய நாகரிகம் சொல்லிவிட்டு ஆண்டவனுடைய சதாபிஷேக மலர் 1987 திருக்குடந்தாண்டவன் இருந்த போது சதாபிஷேக மலர் ஒண்ணு வெளியிட்டு இருக்கான். அந்த மலர்ல கீழவெழுத்தூர் ஸ்ரீனிவாச தீட்சிதர்ங்கிறவர் எழுதியிருக்கார். இன்றைய நாகரிகம் போட்டு எழுதியிருக்காரவர் தலைப்புல என்ன சொல்றாருன்னா, இந்த கலி இருக்க இந்த கலியுகம், கலியுகம் இது விண் அதிர மண் அதிர நடையாடுகிறது. அதாவது இந்த கலி கலியுடைய ஆர்ப்பாட்டம் இருக்க, இந்த ஆர்ப்பாட்டம் ஆகாசத்தையே அதிர வைக்கிறது, பூமியை அதிர வைக்கிறதுங்கிற பகுத்தறிவுங்கிற பகுத்தறிவுங்கிறது விஞ்ஞானம் தெரிஞ்ச இந்த கலியுகத்துல சொல்ற. இதுக்குள்ளதான் மெய்ஞானம் இருக்கிறதா சொல்லி ஆத்ம ஞானத்துக்கு தெர போட்டுறா. பகுத்தறிவுங்கிறது விஞ்ஞானம் சொல்லி அதுக்குள்ளதான் மெய்ஞானம் இருப்பதா சொல்லி ஆத்ம ஞானம், ஆத்மாவுக்கு ஞானம் வேணுமே, அதற்கு ஒரு திரையை போடுகிறார்கள். ஆத்ம ஞானத்தை வரவிடாம தடுத்துடுறா அப்படிங்கிறார் இந்த கலியினுடைய கோலாகலம். இதனால என்ன இருக்கு மிஞ்சுவது? இதனால் மிஞ்சுவது என்னன்னு சொல்றாருன்னா, அவர் இந்த சீனிவாச தீட்சிதர் அஞ்ஞானம் தான் மிஞ்சுகிறது, அதுதான் நம்ம கையை பிடிச்சு இழுத்து நமக்கு வழிகாட்டுகிறது. அஞ்ஞானம் தான் நம்ம கையை பிடிச்சு இழுக்கிறது, அதுதான் வழிகாட்டுறேன் பாவான்னு அப்படி இழுத்துட்டு போறது அப்படிங்கிறார். நம்பத்தகாத இதை நம்பாதே அப்படி சொல்லிட்டு, நம்பத்தகாதது அதை நம்பாதேன்னு சொல்லிட்டு நம்புறதையும் புறக்கணிக்கிறது. அப்படிப்பட்ட நாகரிகம் இது அப்படிங்கிறார். நம்பத்தகாததே நம்பாதே என்று சொல்லிக்கொண்டே நம்புவதையும் புறக்கணிக்கும் நாகரிகம் அப்படிங்கிறார். எடுத்து சொல்றாரு. இப்படி தெய்வ பயங்கிறது கிடையாது, பயமே தெய்வமா ஆயிடுத்து. தெய்வ பயம் கிடையாது, ஆனா பயம்ங்கிறதா தெய்வமா இருக்கு நமக்கு அப்படிங்கிறார். அதனால பல தெய்வங்கள்ட்ட நமக்கு பயம், எல்லா தெய்வங்களையும் தொழுது வைப்போம் அப்படிங்கிற அளவுக்கு பயம் முற்றி போச்சு. எந்த சுவாமி போனாலும் ஒரு கும்பிடு போட்டு வைப்போம், ஒரு வணக்கம் போட்டு வைப்போம், ஒரு கணத்துல போட்டு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடுத்து. பயத்தை தான் நம்ம தெய்வம் கொண்டாடுறோம். அது மாத்திரம் இல்ல, வருங்காலத்தை பற்றிய பயம் நிறைய இருக்கு அப்படிங்கிறார். பகவானுக்கு அடிமை செய்ய மறுக்கிறோம், ஆனா ஒரு யந்திரத்துக்கு அடிமை செய்யறோம். அப்படிப்பட்ட நிலைமை வந்துடுத்து இந்த கலிகாலத்துல. இந்த கலியுகத்துல யந்திரத்துக்கு பயப்படுறோம். சாப்பாடு இருக்க உணவு, அந்த உணவு டப்பாவில் ஆயிடுச்சு. இப்போ டப்பா உணவுன்னு ஆயிடுத்து. அதே மாதிரி சங்கீதமும் டப்பா சங்கீதம்னு ஆயிடுத்து. சிந்தனை இருக்க நம்ம தாட்ஸ் இருக்க சிந்தனை, இந்த சிந்தனையும் டப்பாவுக்குள்ள போயிடுச்சு அப்படிங்கிறார். சிந்திப்பதை சுருக்கி போயிடுத்துங்கிறார். சிந்திக்கிறதே மனுஷன் இந்த கல்யாணத்துல இப்போ இந்த நாகரிகம் சொல்லிட்டு சிந்தனையே போயிடுத்து, சிந்திக்கிறதே கிடையாது அப்படி மாதிரி சொல்றாரு அவர். அது தவிர தீர்த்த யாத்திரைன்னு போறேன் கோவில் குளத்துக்கெல்லாம் போறேன்னு சொல்றதெல்லாம் அது உல்லாச யாத்திரையா போயிடுச்சு. இப்போ நினைச்ச போது நினைச்ச இடத்துல சாப்பாடு, இப்பெல்லாம் எப்ப நினைக்கிறோமோ அப்ப சாப்பாடு. அது இடம் எந்த இடமா இருந்தாலும் சாப்பாடு. இது விராதம் தான் இப்படி சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணம் சொல்றது. விராதனுடைய
ராமனை பத்தி ராமாயணத்துல வரும்போது ராமபிரான் வந்து விராதனை வந்து தம்சம் பண்றார், சம்ஹாரம் பண்றார். அப்போ அவனை பத்தி வர்ணிக்கிறார். வால்மீகி ராமாயணத்துக்கெல்லாம் வருது. அந்த விராதன் இப்படிதான் சாப்பிட்டான் அப்படின்னு ராமாயணம் சொல்றது. இப்போ நாமளும் அது மாதிரிதான் கிட்டத்தட்ட அப்படிதான் சாப்பிடுறோம். இது கிட்டத்தட்ட நாம எல்லாருமே எல்லாமே நாம விராதர்கள் தான் அப்படிங்கிறார் அவர். உறங்கி விழிக்கிறோம், தூங்குறோம், முழிச்சுக்கிறோம், சாப்பிடுறோம், உழைக்கிறோம், ஓடுறோம், முன்னேறுகிறோம். நாம ஃபார்வர்ட்ல போறோம் நினைச்சுட்டு கூட்டத்தை மிதிச்சு தள்ளிட்டு போறோம். நம்ம இப்படி மிதிக்கிறாளே, நம்மளே மிதிக்கிறா. அந்த மாதிரி நம்ம மிதிக்கிறாளுங்கிற சிந்தனை இல்லாமயே நாம ஓடுறோம். இந்த மாதிரி இதனால வந்து நம்ம மிதிக்கிறாளேங்கிற சிந்தனை கூட நமக்கு போயிடுத்து. சிந்தனை சுருங்கி கொடுத்து டப்பா சிந்தனை அப்படின்னு சொல்றேன். 1987 சொன்ன கருத்துக்கள் இது. ஆண்டவன் ஆசிரமத்துல வெளியிட்டிருக்கிற புத்தகத்துல இது இந்த கருத்துக்கள் இப்போதும் சரியாதான் இருக்கு. இது இன்னும் மாறல. இன்னும் போக போக எப்படி இருக்குமோ தெரியல, பயமா இருக்கு. அந்த ஒரு சொல்ற பயம்ங்கிறது பயம் தான் இருக்கு இப்போ நமக்கு. இப்போ அப்புறம் செப்டம்பர் 21 ஞானங்கிற தலைப்பில் அடியேன் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, பகவானுடைய சிருஷ்டியில பல்லாயிரம் கோடி கணக்கு எண்ணி மாளாத ஜீவராசிகள் இருக்கா. அதுல அறிவில்லாதவையும் இருக்கு, அறிவு உள்ளவையும் இருக்கு. அறிவு உள்ளவையில ஒரு அறிவு உள்ளது மரம் செடி கொடி. 2 அறிவு இருக்கிறது நத்தை சங்கு ஆமை. 3 அறிவு இருக்கிறது எறும்பு கரையான் மாதிரி. 4 அறிவு இருக்கிறது நண்டு வண்டு பறவைகள். 5 அறிவு இருக்கிறது மிருகங்கள், ஆடு மாடு சிங்கம் புலி நாய், இந்த மாதிரி எல்லாம் 5 அறிவு. 6 அறிவு உள்ளது மனுஷன். 7 அறிவு இருக்கிறவா வந்து மகரிஷிகள் முனிவர்கள். 8 அறிவு இருக்கிறவா தேவர்கள் நவகிரகங்கள் பஞ்சபூதங்கள். 9 அறிவு இருக்கிறது பிரம்மா ருத்ரன் விநாயகர், இப்படி எல்லாம் 9 அறிவு. 10 அறிவு இருக்குது தேவதாந்திரங்கள். அப்படி மாதிரி சாஸ்திரம் சொல்றது. இந்த மாதிரிலாம் சொல்லி சொன்னேன். இப்போ செப்டம்பர் 21 இதுல இந்த ஜீவாத்மா 6 அறிவு உள்ள மனிதன். நம்மளாம் ஜீவாத்மாக்கள் 6 அறிவு உள்ள மனுஷால பிறந்திருக்கோம். 6 அறிவுள்ளோட பிறந்திருக்கோம். அப்படி பிறந்தாலும் கூன் இல்லாமல் குருடு இல்லாம செவிடு இல்லாம ஆரோக்கியமாக பிறக்கிறது ரொம்ப அரிது. பிறவியில வந்து எவ்வளவு பிறவியில நம்ம பார்க்கிறோம். எவ்வளவோ அது வயசு குறைஞ்சவளா இருந்தாலும் சரி, வயசு அதிகமாளா இருந்தாலும் சரி, அவாவாளுடைய அனுபவத்துல எவ்வளவோ பிறவிகளை பார்க்கிறோம். குருடா பிறக்கிறா, செவிடா பிறக்கிறா, ஆரோக்கியம் கிடையாது, அந்த மாதிரி பிறக்கிறது அரிது. அப்படி பிறந்தாலும் என்ன ஆறுது? கர்வம், குரோதம், பொறாமை, பழிவாங்கிற மனப்பான்மை, ஏமாத்துறது, புறத்தியார் சொத்துக்களை அபகரிக்கிறது, இந்த மாதிரி குணங்கள் இல்லாம பிறக்கிறது ரொம்ப அரிது. குணங்கள் சிலதான் சொல்லுவா. தமிழ் கூட இருக்கு, நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அப்படின்னு வருது தமிழ்ல. ஒரு பாட்டுல வருது. அது மாதிரி சிலதெல்லாம் பிறவி குணங்களே இருக்கு. அந்த பிறவி குணங்கள் இல்லாம வந்து பிறக்கிறதே ரொம்ப அதுவும் அரிது. அப்படி பிறந்தாலும் பண ஆசை, பெண் ஆசை, இந்த மாதிரிலாம் இல்லாம வாழறது அரிது. பிறந்ததுக்கு அப்புறம் கூட அந்த மாதிரி ஆசை இல்லாம இருந்து ஒரு வாழ்க்கையை நடத்தினான் அப்படிங்கிறதும் அரிது. அந்த மாதிரி வாழ்ந்தாலும் அந்த ஜீவன் பிராமணனா பிறக்கிறது அரிது. பிராமணனா பிறந்தாலும் வேதம் ஓதும் வம்சத்தில் பிறக்கிறது அரிது. வேதாத்தியாயி இருக்கிற வம்சத்துல பிறக்கிறது, அந்த ஜீவன் பிறக்கிறது ரொம்ப அரிது. அப்படி பிறந்தாலும் அத்வைத்தியா இல்லாம துவைத்தியாக இல்லாமல், இதெல்லாம் வித்தியாசம் சொல்ல போறோம் பின்னாடி, விசிஷ்டாத்வைதியாக பிறப்பது ரொம்ப அரிது. அப்படி விசிஷ்டாத்வைதியாக பிறந்தாலும் தேசிய சம்பிரதாயத்துல பிறக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. தேசிய சம்பிரதாயத்துல பிறந்தாலும் வேதாத்தியானம் செய்யறது அரிது. தேசிய சம்பிரதாயத்தில் பிறந்தவங்க எத்தனை பேர் வேத தியானம் பண்றா? கிடையாது. வேத தியானம் பண்றது அரிது. வேதத்தை ஓதாவிட்டாலும் சரி, திவ்ய பிரபந்தம் தேசிக பிரபந்தம் சேவிக்கலாமே, அதுவும் சேவிக்க மாட்டா. அந்த மாதிரி சேவிக்கிறவளும் ரொம்ப அரிது.
இப்படி இவ்வளவு அரிது 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 நம்ம சொல்லிட்டு போற போது இதுல என்ன ஒரு 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 பாலைவனத்துல வந்து நமக்கு ஒரு ஒரு இதுக்கு தெரியற மாதிரி, ஒரு நீர்நிலை தெரியற மாதிரி என்ன தெரியுது அப்படின்னா, இந்த சத் விஷயங்களை கேட்பது ரொம்ப அரிது. இதுலயும் அரிது. அந்த சத் விஷயங்களை கேட்கறத வந்து அரிதலும் அரிதுன்னு சொல்லி சொல்றார். அந்த சத் விஷயங்களை எது எப்படி இருந்தாலும் இந்த தேசிகன் ஸ்டடி குரூப் அப்படிங்கிறதுல சத் விஷயங்களை கேட்கறதுக்காக நாம் ஒன்னா சேர்ந்திருக்கோம். இங்கதான் தன்னடக்கம் இருக்கு, பணிவு, பொறுமை, இதெல்லாம் இதுக்கு வேணும். இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருந்தா தான் இந்த சத் விஷயங்கள் மனசுல பதியும். அந்த சத் விஷயங்களை கேட்கறதுக்காக எவ்வளவு இது அரிது அரிது சொன்னா கூட அரிதலையும் மிக அரிதான இந்த சத் விஷயங்களை கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பகவான் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நம்ம பகவானுக்கு முதல்ல நம்ம நம்முடைய கிருதத்தையே தெரிவிச்சுக்கணும். சத் விஷயங்கள் மனசுல கூடியாருன்னா என்ன ஆகும்? மமதை மறையும், அகங்காரம் அகன்று போயிடும், தப்பு பண்றதுக்கு மனசே வராது. அப்ப என்ன ஆகும்? எல்லாருடைய இருதயத்திலும் சாட்சியா இருக்கான்னு சொல்றாரு பகவான். அந்தர்யாமியா பகவான் இருக்கிறதா சொல்றாரு. அந்த பகவான் அவளுடைய ஹிருதயத்துல சிம்மாசனத்தை போட்டு உட்காந்துருவாராம். ஹிருதய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து விடுவார் அப்படிங்கிறார். அந்த மாதிரி பிறவை எடுத்து மரண பரியந்தம் ஒரு பிரயாணம். ஒவ்வொரு ஜீவனுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரயாணம், ஒரு பயணம் இருக்கு, வாழ்க்கை பயணம் இருக்கு. இதுல இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இந்த வாழ்க்கை பயணத்துல பிரச்சனைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் அவளுக்கு இருக்கு, துன்பங்கள் இருக்கு. துன்பங்கள், நிறைய துன்பங்கள் இருக்கு. சந்தோஷங்கிறது எப்பாவது கிடைக்கும், சந்தோஷம் இருக்கு, எப்பாவது கிடைக்கும். ஏன்னா என்னாச்சு, ஏன்னா என்ன ஆகுது? பெரும்பாலும் என்ன செய்யறது? இந்த வாழ்க்கையில படிக்கிறது, படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம இருக்கிறது, போதிய வருமானம் இல்லைன்னு இருக்கிறது, அதாவது அப்புறம் கற்பனைகள், கனவுகள், ஆசை, பேராசை, நல்ல வாழ்க்கையை வாழ்வனை பார்த்து பொறாமை, அதனால எரிச்சல், அதனால தாபம், அப்படி கோபம், பழிவாங்குற உணர்ச்சி, இதெல்லாம் அதிகமாக என்ன ஆகுது? வாழ்க்கை நரகமா போயிடுறது. வாழ்க்கையை நரகமா நாம ஆழ்த்திக்கிறோம். இதனால இது வந்து தனிய நபரா வாழற போது பிரச்சனைகள் இருக்கு, குடும்பமா வாழற போது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதாவது கிரகஸ்தனா வாழற போது நிறைய பிரச்சனைகள். என்ன அந்த பிரச்சனைகள் எப்படி வரும்னா, நம்ம எதிர்பாராத பிரச்சனைகள் வரும். எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத சமயத்துல பிரச்சனைகள், அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனைகள், எதிர்கொள்ள முடியாத பிரச்சனைகள், கஷ்டங்கள், இதெல்லாம் கிரகஸ்தனுக்கு வருது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள் வருது இந்த வாழ்க்கையில. கிரகஸ்தனுக்கு நிறைய இருக்கு. அப்படி சொல்றதுல இந்த மனுஷிய பிறப்பு பத்தி நான் ஜூன் மாசம் 15ஆம் தேதி இங்க ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு லெக்சர் ஒன்று எடுத்தேன். அது கொஞ்சம் எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணேன். என்ன சொன்னேன்? இந்த மாதிரி குருடு செவிடு இல்லாம பிறக்கிறது ஒரு நல்ல பிறவி, முக்கியமானது. இது இந்த பிறவியில இந்த வாழ்க்கைய மனித வாழ்க்கை என்று சொன்னமே, இந்த மனித வாழ்க்கையில இது வந்து யாத்திரை. இந்த யாத்திரை அப்படிங்கிறது இது வந்து 2 விதமா இந்த யாத்திரையை பிரிச்சுக்கிறா. என்னன்னா, ஒண்ணு ஜீவன யாத்திரை அப்படின்னா ஜீவனத்துக்கு வேண்டிய யாத்திரைகள் பண்றது. வாழ்க்கையை நாம ஆரோக்கியமாகவோ கஷ்டம் இல்லாமலோ எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை ஜீவன யாத்திரை, ஜீவனம் பண்றதுக்குள்ள யாத்திரை. இது என்ன செய்யறோம்? இதுல உடம்ப வளர்க்கிறோம், அதுக்காக ஜீவிக்கிறோம், அது ஜீவனத்துக்காக படிக்கிறோம், அந்த படிப்புக்கு உழைக்கிறோம், உழைப்பு மூலமா சம்பாத்தியம் பண்றோம், அந்த சம்பாத்தியம் மூலமா மறுபடியும் உடம்ப வளர்க்கிறோம், குடும்பத்துல உள்ளவாளுக்கெல்லாம் அதனால அவளுக்கு வேண்டிய உணவுகள், துணிமணி, இருக்க இடம், சௌகரியங்கள்லாம் செஞ்சு கொடுக்கிறோம். இது ஜீவன யாத்திரை. இத லௌகீகம் அப்படி சொல்லலாம். இது தவிர உஜ்ஜீவன யாத்திரை அப்படின்னு இன்னொன்னு, ரெண்டு வாழ்க்கை சொல்லும் போது ரெண்டு வகை. அதுல 2வது உஜ்ஜீவன யாத்திரை. உஜ்ஜீவனம் அப்படின்னா உயிரை, இந்த ஆத்மாவை நல்வழிப்படுத்துறது, நல்ல வழியில் நடத்துறது.
உஜ்ஜீவனம். அதாவது பஞ்சேந்திரியங்கள் இருக்க, இந்த பஞ்சேந்திரியங்கள் சொல்றபடி கேட்காம மனசை கட்டுப்படுத்தி சாஸ்திர அறிவை வச்சுட்டு நன்மை தீமைகளை ஆராய்ஞ்சி எவைகளை அனுஷ்டிச்சா வாழ்க்கையில கடைபிடிச்சா துன்பம் வராது படித்து தெளிந்து அதன்படி வாழறது உஜ்ஜீவன யாத்திரை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ, அவனை இதை பத்தி எந்த வாழ்க்கையும் தெரியாமலையோ, ஒவ்வொருத்தருக்கும் இது கலந்துருக்கு. இந்த ரெண்டு வாழ்க்கையும் ஒவ்வொருத்தருக்கும் கலந்துருக்கு. இந்த பயணத்துல கலந்தா இருக்குது. இது பிறக்கிற முதல் ஏற்படுற பயணம் இந்த யாத்திரை. முதல் யாத்திரை சொல்றமே, லௌகிக யாத்திரை சொன்ன போதியோ, அதுல போற வழியில இந்த யாத்திரைக்கு போற வழியில தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்கிறது, பசிக்கு நமக்கு சாப்பாடு கிடைக்கிறது. இதனால என்ன ஆகுது, அந்த யாத்திரை வலுவா போறது, வலுவா தொடர்ந்து செய்யறோம் அந்த யாத்திரைய. ரெண்டாவது யாத்திரை இருக்க உஜ்ஜீவன யாத்திரை சொல்றோமே, இந்த உஜ்ஜீவன யாத்திரை என்னது, வழியில கோயில்கள், அந்த யாத்திரையில ரெண்டாவது யாத்திரையில உஜ்ஜீவன யாத்திரையில அந்த யாத்திரை பண்ற போது வழியில கோயில்கள், அங்க கோயில்களை நாம தரிசனம் பண்றோம், அந்த வழியில ஆச்சாரியர்களை தரிசனம் பண்றோம். இதெல்லாம் என்ன ஆகுது, நம்முடைய கஷ்டத்துக்கு விமோசனம் கிடைக்கிறது, துக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன எது உதவுறதுன்னா, ஆச்சாரியர்களுடைய உபதேசங்கள், ஆச்சாரியர்களுடைய நல் உரைகள் நமக்கு உதவுறது, மனசை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு உபயோகப்படுறது. இதெல்லாம் இன்னைக்கு சொன்ன அந்த ஹைஸ்கூல்ல பகவான் ரெண்டு கால கொடுத்திருக்கான், ரெண்டு கால்கள் கொடுத்திருக்கான். அப்படின்னா ஒரு காலை ஜீவனத்துக்காக நம்ம எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோ, வெளியில போற போது, இன்னொரு காலை உஜ்ஜீவனத்துக்காக பகவான் கொடுத்திருக்கான் அப்படிங்கறத நம்ம நினைச்சுக்கணும். நினைச்சுட்டா தான் வாழ்க்கையில ரெண்டுத்தையும் நாம ஈக்குவலா கொண்டு போக முடியும். ஒரு கால் ஜீவனத்துக்கு, இன்னொரு கால் உஜ்ஜீவனத்துக்கு கொடுத்திருக்கான் அப்படின்னு ஜீவனமும் நமக்கு முக்கியம், உஜ்ஜீவனமும் நமக்கு முக்கியம் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வழிகாட்டுறது தான் மதம்ங்கிறது. உஜ்ஜீவனம் எப்படி, வாழ்க்கையில ஜீவனம் மாதிரி உஜ்ஜீவனம்ங்கிறது எப்படி, ஒரு காலம் எடுத்து வைக்கிற போது ரெண்டாவது காலாகிய உஜ்ஜீவனங்கிறத எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு வழிகாட்டுறது தான் மதம். இந்த மதம்ங்கிற பேர் இது நம்ம பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பழசு. அப்போலாம் மதங்கிற பேரு இதுக்கு கிடையாது. தர்மம், தர்ம வழி, சனாதன தர்ம வழி, சனாதன தர்மம் அப்படின்னு தான் இதெல்லாம் பேர் அந்த காலத்துல. மதம்ங்கிறதுக்கு என்னன்னா அபிப்பிராயம் அப்படிங்கிற அர்த்தம் சொல்வா. இந்த மாதிரி சொல்றவாளும் உண்டு. மதம் என்பதற்கு அபிப்பிராயம் அப்படி சொல்றவாளும் உண்டு. இந்த மதம்ங்கிறது இன்னொரு அர்த்தத்துல எப்படின்னா, மதத்துல பிறக்கிறோம், மதத்துல வளர்கிறோம், மதத்துல மாழ்கிறோம். மதம்ங்கிறது என்ன, ஒரு மதமதப்பு உணர்ச்சி. மதமதப்பு உணர்ச்சின்னா அதாவது நம்ம அறியாமையா நாம நமக்குள்ள ஒரு அகங்காரத்தை வச்சுக்கிறது. அதுல பிறக்கிறோம், அதோடைய வளர்றோம், அதோடைய மாழ்கிறோம் அப்படின்னு வேடிக்கையா சொல்லுவோம் மதம்ங்கிறத பத்தி. ஆனா தமிழ் அகராதி என்ன சொல்றதுன்னா மதத்தை பத்தி, மதம்னா கொள்கை, டாக்ட்ரின், ரிலீஜியஸ் டாக்ட்ரின் அப்படிங்கிறது. சமயம்னு ஒரு அர்த்தம் சொல்றது, மதம்ங்கிறதுக்கு ரிலிஜன் சொல்றது. இன்னொரு அர்த்தம் மகிழ்ச்சி, ஜாய் அப்படிங்கிறது தமிழ் அகராதி. இன்னொரு அர்த்தம் ஸ்ட்ரென்த், மதம்னாக்க ஸ்ட்ரென்த், வலிமை அப்படின்னு சொல்றது. இன்னொரு அர்த்தம் செருக்கு, ஹார்டினஸ், ஹார்டினஸ் அப்படிங்கிறது மதம்னா அர்த்தம் சொல்றது. இன்னொரு அர்த்தம் தேன், ஹனி அப்படிங்கிற. இன்னொரு அர்த்தம் வெறி, ஃப்ரென்சி, ஃப்ரென்சி அப்படிங்கிற. இன்னொரு அர்த்தம் மதுபான கழிப்பு அப்படிங்கிற தமிழ் டிக்ஷனரியில, தட் இஸ் இன்டாக்சிகேஷன் அப்படிங்கிற. இன்னொரு அர்த்தம் கஸ்தூரி, மஸ்கு இருக்கே, மஸ்குக்கு மதம் அப்படின்னு சொல்ற. இன்னொரு அர்த்தம் மிகுதி, மிகுதினா அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்ற. இன்னொரு அர்த்தம் பெருமை, கிரேட்னஸ் அப்படின்னு சொல்ற. இன்னொரு அர்த்தம் சுக்கிலம், சமன் அப்படின்னு சொல்ற. இதுல சமயம்னு சொன்னமே, சமயத்துக்கு என்னன்னா, சமயம் அப்படின்னா காலம், தருணம், மதம் அப்படின்னு 3 அர்த்தம் சொல்ற சமயத்துக்கு. மதத்துக்கு சமயம்ங்கிற அர்த்தத்தை பார்த்தோம். சமயம்னா காலம், தருணம், தருணம்னா டைம், ப்ராப்பர் மூவ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த தருணத்தில் அப்படிங்கிற மூலியோ ப்ராப்பர் மூவ்மெண்ட் அது. இன்னொரு அர்த்தம், 3வது அர்த்தம் மதம், ரிலிஜன் அப்படிங்கிற.
சமயவாதி, சமயவாதி அப்படின்னா மத கொள்கைகளை மரபு மீறாமல் வாதம் செய்து நிறுவுவன், அதை ஸ்தாபனம் பண்றவன். மத கொள்கைகள் இருக்கு, பிரின்சிபிள்ஸ் இருக்கு. அந்த ரிலீஜியஸ் பிரின்சிபிள்ஸ ஒரு மரபு, அதுக்கு உள்ள மரபுகளை மீறாம ஆர்குமெண்ட் பண்ணி அதை எஸ்டாப்ளிஷ் பண்றவன் சமயவாதி. who logically argues the pros and cons of religions, அவளுக்கு சமயவாதி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அர்த்தம் சமயவாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? சமயத்துக்கு தகுந்தா போல சுயநலம் அல்லது தீயனத்தோட பேசுறவன் அவன் சமயவாதி. சமயத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவான், பேசுறவன், அணுகுபவன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறான். ரிலிஜன் அப்படின்னா என்ன சொல்றதுன்னா, இங்கிலீஷ் என்ன சொல்றதுன்னா கடவுள் பற்று, வாழ்க்கை கோட்பாடு, உறுதி நெறி அப்படிங்கிறது மதம் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு அர்த்தம் சொல்றாங்க. இதுல இது வந்து ராஜாவா இருந்தாலும் சரி, அவளுக்கு ஏத்த மாதிரி கஷ்டங்கள், வியாபாரிகள்லாம் மர்ச்சன்ட்ஸ், கார்பரேட்ஸ் யாரா இருந்தாலும் வச்சுக்கலாம், இருந்தாலும் அவளுக்கு ஏத்த மாதிரி பல கஷ்டங்கள். கிராமங்கள் இருக்காளே ஃபார்மர்ஸ், உழவு தொழில் செய்யறாளே அவளுக்கு உள்ள கஷ்டங்கள், கூலி வேலை செய்யறவாளுக்கோ அவளுக்கு சில கஷ்டங்கள். அதே மாதிரி மர வேலை செய்யறவா, இரும்பு வேலை செய்யறவா, பொற்கொள்ளர் வேலை செய்யறவா, இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவளுக்கு சம்பந்தப்பட்ட அவளுக்கு உள்ள சில பிரச்சனை, பிரத்யேக கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருக்கு. பிராமணனுக்கு கேட்க வேண்டாம் கஷ்டங்கள். வந்து இவன் கேட்காவிட்டா கூட அதுவா இஷ்டத்தோட இவட வந்து குவிஞ்சிருக்கு பிராமணனுக்கு. இது வந்து இந்த நேரத்து கிடையாது, இந்த யுகத்திலேயே இல்ல, எல்லா யுகத்திலும் இது இரண்டும் கலந்துதான் இருக்கு. இந்த கஷ்டம் துக்கம், கஷ்டம் துக்கம், சுகம் இன்பம், இதெல்லாம் எல்லா யுகத்திலையும் எல்லாம் இந்த ஜீவன்களுக்கு கலந்தா இருக்குது. இதனால என்ன ஆகுது, இந்த மாதிரியான ஒரு மனித சமுதாயத்தை மேம்படுத்தணும், இந்த மனித சமுதாயத்தை நல்வழிப்படுத்தணும். எதை செஞ்சா எப்படி சிந்தனை பண்ணா கஷ்டங்கள் குறையும், துன்பங்கள்லாம் போயிடும், ஒரு சுகமான அனுபவம் ஏற்படும் அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் மதம்ங்கிறது ஏற்பட்டது. அது மாத்திரம் இல்ல, இந்த மதம்ங்கிறது இந்த ஜீவன் மனுஷன் பகவானை அடைய வழியையும் சொல்லிச்சு. கஷ்டமே இல்லாத எப்போதும் சுகமான அனுபவத்துக்கு பகவானை அடையறதான் சிறந்தது அப்படிங்கிறதையும் மதம் சொல்லிச்சு. இதுதான் உலகம் முழுக்க பரவி இருந்தது. இந்த சொன்னமே, இந்த சனாதன தர்மம், சனாதனம் இதெல்லாம் சொல்றமே, இதுதான் உலகம் முழுக்க ஒரு காலத்தில் பரவி இருந்தது. இதுக்கு தனியா பெயர் கிடையாது, இப்போ அதுக்கு அவசியம் இல்லாம இருந்தது. மிக ரொம்ப ரொம்ப பழைய புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் அவளுடைய முடிவுகளை பார்த்தா என்ன சொல்றாவா, பற்பல தேசங்கள் எல்லாமே நமது வேத சமய சம்பந்தமான அம்சங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. வேத சம்பந்தமான அம்சங்கள் உலகம் முழுக்கும் புதைபொருள் ஆராய்ச்சியில் கிடைக்கிறது அப்படிங்கிறான். கிறிஸ்துவுக்கு ஒரு 1300 வருஷங்களுக்கு முன்னால ஈஜிப்ட்ல 2 ராஜாக்கள் செய்து கொண்ட ஒரு ட்ரீட்டி, உடன்படிக்கை, ட்ரீட்டி ஆஃப் ராம்சேசஸ் II வித் ஹிட்டிட்டஸ் அப்படிங்கிறார். வித் ஹிட்டிட்டஸ் அப்படின்னா அங்க பூமியில இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எகிப்துல கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரீட்டிக்கே கண்டுபிடிச்சிருக்கா, பூமியில இருந்து கிடைச்சிருக்கு. அதுல என்ன சொல்றதுன்னா, அதுல மித்ரா வருண சாட்சியாக இந்த உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதை சொல்லியிருக்கா. மித்ரா வருணன் அப்படின்னா, மித்ரா வருணர்கள் வந்து நமது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தேவதைகள். அது ஈஜிப்ட்ல 1300 கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 1300 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற உடன்படிக்கையில இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கா. இதுல இருந்து என்ன செய்யறது, இந்த சனாதன தர்மம் அப்போ அங்கெல்லாம் பரவி இருக்குன்னு தெரியறது. மடகாஸ்கர்ங்கிற ஊர், அந்த மாதிரி ஊர்ல என்ன ஆச்சுன்னா, அங்க இருக்கிற பெயர்கள் இருக்க அந்த ஊருடைய பெயர்கள்லாம் பார்த்தா 75% சமஸ்கிருத மூலத்திலிருந்து வந்திருக்கிறது. பேர் முழுக்க ராமேசஸ் அப்படிங்கிற ராஜாவின் பேர். அந்த ராஜாவின் பேர் ராமேசஸ் அப்படின்னு பார்த்தா அது நம்முடைய ராமவீரான பெயருக்கு ஞாபகப்படுத்துறது. இப்படி எல்லாம் இருக்கு.
இதுல இன்னொரு விஷயம், இந்த சகரர்கள் மகாபாரதத்துல இதுல வருது. சகரர்கள் வந்து அஸ்வமேதையாக குதிரையை தேடி பூமியை தோண்டி 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 போனா பூமியை தோண்டிட்டே போகும்போது கடைசியில போனா அந்த இடத்துல ஒரு குதிரை, அதாவது அஸ்வமேதையாக குதிரை அங்க கட்டி போட்டிருக்காங்க கீழே. பூமியை தோண்டிட்டே போகும்போது கடைசியா கண்டுபிடிச்சா அந்த இடத்துல பார்த்து அந்த குதிரை கட்டி இருந்த பக்கத்துல என்னாச்சுன்னா கபில மகரிஷி இருந்திருக்காருங்க. கபில மகரிஷியை பார்த்த உடனே இவ என்ன செஞ்சா, சகரர்கள் இந்த ரிஷி தான் இந்த குதிரையை கொண்டு வந்து கட்டியிருக்காரு இங்க அஸ்வமேதி ஆகத்து குதிரையை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சா, அவரை கொல்றதுக்காக முயற்சி பண்ணான். அப்போ அந்த கபில ரிஷி மகரிஷி கண்ணாலை வார பார்த்தார், சகரர்கள் முழுக்கும் சாம்பலா போயிட்டா, பஸ்மமா போயிட்டா. இத பகீரதன் பின்னால கங்கையை கொண்டு வந்து இந்த சாம்பல்ல கங்கை தீர்த்தம் பட்டதும் அவர்கள் எல்லாரும் உயிர் பெற்று எழுந்தா, இந்த கபிலர் இருந்த இடம் அமெரிக்காவில் இப்போதும் இருக்கு அப்படின்னு பரமாச்சாரியால் தன்னுடைய தெய்வத்தின் குரலை சொல்லியிருக்கார். இதெல்லாம் எதுக்காக அழிய நீங்க சொல்றேன் அப்படின்னா, ஒரு காலத்துல நமது சனாதன தர்மம் உலகம் முழுக்க பரவி இருந்தது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறேன். ரொம்ப பேர் தெரிஞ்சிருக்கிறது, ஞாபகப்படுத்திக்கணும். இதை காலப்போக்கில் என்னாச்சு, முகமதியர்கள் படையெடுப்பு வந்தது. இங்க முகமதிகள் படையெடுக்கிற சமயத்துல என்னாச்சுன்னா, அவளுக்கு மதம் இருக்கு, அவளுக்கு இஸ்லாம் மதம் இருந்தது. அவ வந்து படையெடுத்து சிந்துவெளி அந்த நதி பிரதேசத்துல வந்த உடனே வந்து அதுக்கு அடுத்த தேசங்கள்லாம் பார்த்தா என்ன செஞ்சா இந்த சிந்துவெளி நாகரிகத்தோட தொடர்புறுத்தி என்ன செஞ்சா, சிந்து நதி பக்கத்துல வசிக்கிறவா இவர்கள் இந்துக்கள், இவருடைய மதம் இந்து தர்மம், இந்து சமயம், இது இந்து அப்படின்னு போட்டு இந்த நாட்டுக்கு இந்தியா அப்படி மாதிரி முதல்ல ஆரம்பிச்சாது. இது என்னாச்சு, அதுக்கு அடுத்த வந்து ஆங்கிலேயர் காலத்திலேயே இது அப்படி நின்று போயிடுச்சு. இதனால்தான் இப்படிதான் இந்த இந்து மதம், இந்துக்கள், இந்தியா இதெல்லாம் வந்து பேர் இப்படியே வந்தது. இந்த சனாதன தர்மத்துக்கு வந்து ஒரு பேர் ஏற்பட்டதுக்கு காரணம் அப்படிதான். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்னா இருந்ததுனால அதுக்கு பேர் இல்லாம இருந்தது. இது வந்து இந்த இந்து மதங்கிறது என்னன்னா, மனித குலம் எல்லாத்துக்கும் ஏற்றது, இது இயற்கையோடு பொருந்தியது, விஞ்ஞானத்துக்கு இசைந்தது, பிற மதங்களுடைய வளர்ச்சிக்கு இடையூறு செய்யறதில்லை. இது இப்படி இருந்தது ஹிந்து மதம். இதுதான் ஹிந்து மதம். இந்து மதங்கிறதுக்கு நமக்கு ஆரம்பம், இதான் மதம். இந்த மதத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நாம வந்து இதுல வந்து இது ரெண்டா பிரிச்சுக்கலாம். எப்படின்னா, வைதிக மதம், அவைதிக மதம், வைதிகம் அல்லாத மதம், அவைதிக மதம். வைதிக மதம் பிரிச்சுக்கலாம். முதல்ல வைதிகம் இல்லாத மதம் என்னங்கிறத பார்க்கலாம். வைதிகம் இல்லாத மதம் அப்படின்னா, மனம் போன போக்குல எந்த கட்டுப்பாட்டுக்கும் வராம இருக்கிற மதம். கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம், நாஸ்திக மதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இத மனம் போன போக்கில் எந்த கட்டுப்பாட்டுக்கும் உட்படாம கற்பிக்கப்பட்ட மதம் அப்படிங்கிறத கற்பிக்கப்பட்டது. இது அதாவது இந்த வைதிகம் அல்லாத மதங்கள்ல எது லிஸ்ட் எடுக்கிறாள்னா, கிறிஸ்துவ மதத்தை எடுக்கிறார். கிறிஸ்டியானிட்டி அது வந்து 1 நூற்றாண்டு, இஸ்லாம் 5ஆம் நூற்றாண்டுடைய இறுதி, சீக்கியர்கள் அது 14ஆம் நூற்றாண்டுடைய இறுதி, சமணம்ங்கிறது 600 ஆண்டுகளுக்கு, எப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி சமணம். பௌத்தம்ங்கிறது கிறிஸ்து பிறப்பதற்கு 560 ஆண்டுகளுக்கு முன்னால ஏற்பட்டது. பாரசீக மதம் அது வந்ததுன்னா அது கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 670 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இதை தவிர இதெல்லாம் பார்த்தா அதுக்கப்புறம் யூத மதம் இருக்கு, ரோமானிய மதங்கள், ரோமானியர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் ஹிஸ்டரியில நம்ம போய் தெரிஞ்சிருக்கோம். இந்த மதம் எல்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு இதெல்லாம் எடுக்கிறார், லிஸ்ட் எடுக்கிறார். இதெல்லாம் வைதிகம் அல்லாத மதம் அப்படின்னு எடுக்கிறார். இவ்வளவு வருஷத்துக்கு முற்பட்டது நமது சனாதன தர்மங்கிறது. அதுக்கப்புறம் ஏற்பட்ட இதெல்லாம் மதங்கள். ஆனா இவ எல்லாத்துக்கும் முன்னாடி நமது மதம் இருந்திருக்கு, உலகம் முழுக்க பரவி இருந்திருக்கு. இந்த தர்மத்திலிருந்து, இந்த கொள்கைகளிலிருந்து வேறுபட்டு போனவா
இந்த கொள்கையிலிருந்து வேறுபட்டு போனவா யார் யாரு? இவாள்லாம் பாரசீகர்கள், யூதர்கள், ரோமானியர்கள், நமது நாட்டிலேயே சமணர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், மேல்நாடுகள்ல கிறிஸ்துவர்கள், மத்திய கிழக்கு நாடுகள்ல இஸ்லாமியர்கள். பௌத்த மதம் இங்கதான் இந்தியாவில தான் பௌத்த மதம் இங்க தோன்றி என்னாச்சு? சீனா, இலங்கை, கிழக்கு நாடுகள் எல்லாம் பரவிச்சு. இதெல்லாம் வேதங்களில் சொல்லப்பட்டவைகளை ஒப்புக்கொள்ளாத மதங்கள், வைதிகம் அல்லாத மதங்கள் அப்படின்னு இதை பிரிக்கிறாங்க. சுவாமி தேசிகன் பரமத பங்கம்னு எழுதியிருக்கார், ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். பிற மதங்களை கண்டனம் பண்ணியிருக்கார். பிற சமயங்களை பிற மதங்களை சேர்ந்தவாள்லாம் என்ன செஞ்ச சமயவாதம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி தேசிகன் திருவகேந்திரபுரத்தில் எழுந்துள்ளி இருக்கிற போது அவர்கிட்ட போது வாதம் பண்ணி அந்த வாதத்தில் அவர் ஜெயிச்சார். அத எழுத்து வடிவமா பரமத பங்கம் அப்படின்னு ஒரு கிரந்தமே இருக்கு. இதை பத்தி ஒரு கிரந்தம் இருக்கு. இதை தவிர 44ஆம் பட்டம் அழகிசிங்கர் அவருடைய உபன்யாசங்களை சொல்றது என்ன சொல்வாருன்னா, உபன்யாசங்களை சொல்லியிருக்கார். அவருடைய அமுது மொழிகள் இருக்கு, புஸ்தகமா இருக்கு, அதில் சொல்லிருக்கார். அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, சார்பாகம், ஆர்கதமதம், பௌத்தர்களையே 4 பிரிவு சொல்றார் அவர் இந்த அழகிசிங்கர். வைபாஷிகன், சௌத்கிராந்திகன், யோகாச்சாரன், மாத்தியமிகன், அதுக்கப்புறம் பாசுபதன், சாங்கிய மதம், பாட்ட பிராபாகரர்கள், பாஸ்கரிய மதம், யாதவ பிரகாச மதம், ஏகாயனன், வையாகரணர்கள் மதம். இதை பத்தி எல்லாம் அவர் சொல்ற 44ஆம் பட்டம் அழகிசிங்கர். இதெல்லாம் நமக்கு என்னன்னா, இந்த மதங்களை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. நமக்கு இப்போ நாம எதை தெரிஞ்சுக்கணுமோ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த மனசுங்கிறது நம்ம தெரிஞ்சது எதுக்கும் அது தெரிஞ்சுட்டா போறோம். மனசு இட் இஸ் நாட் ஏ டஸ்ட் பின், குப்பை கூட கிடையாது. வேண்டாத எல்லாம் சேர்த்து மனசுல வச்சுக்கிறதுக்கு. அதனால இந்த நம்ம வீட்டுல நம்ம வச்சிருக்கோம், நம்ம ஒரு டஸ்ட்பின் வச்சிருக்கோம். அந்த மாதிரி வச்சுட்டோம்னா மனசு என்ன ஆகும்? வேண்டாததுல போட்டு நொப்பு போயிடும். அதனால அந்த வேண்டாதது வரபோதே நம்ம ஒதுக்கணும். அதை ஒதுக்கி விட்டு நம்ம வேண்டியதான் மனசுல வச்சுக்கணும். அதனால இந்த மாதிரி மதங்களை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சு ஒண்ணு ஆக போறது இல்லை. அதை தெரிஞ்சு ஆக போறது வேண்டியதெல்லாம் விட்டுடலாம். அதை சரி, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் நமக்கு வேண்டியல எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு தான் சாஸ்திர அறிவு வேணும். சத் விஷயங்களை காதுகளால கேட்கணும், கேட்டுட்டே இருக்கணும். சத் விஷயங்களை காதுகளால கேட்டுட்டே இருக்க சொல்ற பகவான். அதுக்காகத்தான் 2 காதுகளை கொடுத்துருக்கார், 2 கண்களை கொடுத்திருக்கார், மனசு ஒண்ணுதான் கொடுத்திருக்கார். 2 கண்களால சத் விஷயங்களை நீ படி, 2 காதுகளால சத் விஷயங்களை நீ கேளு. அவத்தையும் கேட்டு மனசுங்கிற பெட்டியில போட்டு வச்சுக்கோ. அதை மூடிவிடாத, அதை சீல் வச்சிடாத. அதை தேவைப்படுற போது மனசுல இருந்து எடுத்துக்கோ. எடுத்து வாயால குறைச்சாருக்கு சொல்லு. 2 வாய் 2 நாக்கு கிடையாது, ஒண்ணுதான். வாய் ஒண்ணுதான், நாக்கு ஒண்ணுதான். அதனால இந்த மனசுங்கிற பெட்டியிலேருந்து எடுத்து சத் விஷயங்களை எடுத்து ஒரு சேர சொல்வாயாக, ஒன்றாக சொல்வாயாக. இப்படி இதை நாம் புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நாம இன்னைக்கு முடிச்சுட்டு இதனுடைய தொடர்ச்சி நாம அடுத்த சனிக்கிழமை நாம பார்க்கலாம். இதை அடுத்த சனிக்கிழமை 2ஆம் தேதி இன்னைக்கு நம்ம 8:30 மணிக்கு நாம ஆரம்பிச்சுக்கலாம். இதுல அடியே முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிரபன்னருடைய கடமைகளை பத்தி சொல்றேன். பிரபன்னனுடைய கடமைகள். சுவாமி தேசிகனுடைய அடியார்கள், தேசிக சம்பிரதாயஸ்தர்கள், அவெல்லாம் நம்மெல்லாம் தேசியனுடைய அடியார்கள், தேசிக சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள். பிரபத்தி செஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு சில கடமை இருக்கு. இந்த கடமை என்னன்னு சொல்லி அடியனை கேட்டாத. இந்த முதல்ல இந்த கேள்வி வந்த போது என்ன ஆச்சு, எனக்கு என்ன அடியன் என்ன நினைச்சுட்டேன், ஒரு வைஷ்ணவருடைய தினசரி கடமைகளை கேட்கறா போட்டுருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு சுவாமி தேசிகன் எழுதியிருக்கார். வைஷ்ணவ தினசரி என்ன எழுதியிருக்கார், 10 பாசுரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டு விவரங்களை கேட்டேன். வைஷ்ணவ தினசரியில சுவாமி தேசிகன் சொல்லிருக்கார், ஒரு நாள் 5 பாகமா பிரிச்சு சொல்லிருக்கார். அபிகமனம், உபாதானம், யஜ்ஞை, சுவாத்தியாயம், யோகம் அப்படி பிரிச்சு சொல்லிருக்கார். அதை பத்தி சொல்லணுமா அல்லது லௌகீகமா இப்போ இருக்கமே நாமளே இருக்கமே அனுசரிக்கிறோமே அது மாதிரி காலம்பரை அதை கொஞ்சம் இதுவா
இங்க மாத்தி காலம்பர் சீக்கிரம் எழுந்திருக்கிறது, இந்த பல் துறக்கிறது முதலாம் முடிக்கிறது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது, அப்புறம் ஸ்நானம் பண்றது, அப்புறம் வஸ்திரம் உடுத்திக்கிறது, அப்புறம் நெத்தி கிட்டுக்கிறது, அப்புறம் காலம்பரம் பிராத சந்தியாவந்தனம் பண்றது, அப்புறம் ஸ்தோத்திரங்கள் சிலது சொல்றது, அப்புறம் மாத்தியானியம் பண்றது, அப்புறம் பகவானுக்கு திருவாராதனம் பண்றது, அதுக்கப்புறம் ஆகாரத்தை எடுத்துக்கிறது, அப்புறம் வேலைக்கு லௌகிகமா வேலைக்கு போறது, சாயந்தரம் திரும்புறது, திரும்பின சாயம் சந்தியாவந்தனம் பண்றது, அதுக்கப்புறம் ஆகாரத்தை பண்றது, அப்புறம் ஆச்சாரியர்களுடைய புஸ்தகங்களை படிக்கிறது, இல்லாட்டா நல்ல விஷயங்களை கேட்கறது, சீக்கிரமா படுக்க போறது. இந்த மாதிரி சொல்லணுமா அப்படி கேட்டேன் அவளை. என்ன சொன்னா அதுக்கு என்ன பதில் வந்ததுன்னா, கைங்கரியம் செய்ய ஞானம் வேணும், கைங்கரியம் செய்யறதுக்கு ஞானம் வேணும். அவளுடைய பதில் அதுக்கு இந்த கைங்கரியம் தான் புருஷார்த்தம். புருஷார்த்தம் அதாவது கோல், அதான் கைங்கரியம் தான் புருஷார்த்தம். இந்த கைங்கரியங்கள்ல திவ்ய தேசங்கள்லயோ ஆச்சாரியருடைய திருமாளிகையிலோ செய்யணும் சொல்லியிருக்கு. பிரபன்னன் பிரபத்தியம் பண்ணிடத்துக்கு அப்புறம் அவன் தன்னுடைய மீதி இருக்கிற வாழ்நாள்ல திவ்ய தேசங்கள்ல கழிக்கணும், ஆச்சாரியனுடைய திருமாளிகையில ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணி கழிக்கணும் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி செய்ய முடியாதவா வீட்டுல இருக்கிறவா, அந்த பிரபண்டனா இருக்கிறவா பிரபத்தி பண்ணிடுறதுக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்நாளை எப்படி கழிக்கணும், அது அப்படிதான் கேட்கிறேன், அதுதான் கேட்கிறேன் அப்படின்னா. நான் அப்புறம் அதை திருப்பி மறுபடியும் கேட்டேன், திவிதேசங்களையும் ஆச்சாரியின் அருகிலும் இருக்கிற முமுட்சுக்கள் தான் பிரபன்னர்கள் எந்த விதமான கைங்கரியங்கள் செய்யலாம், அவற்றை எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்கிறாளாம். கேட்டதுக்கு ஆமா இதுதான் கேட்டோம் அப்படின்ற மாதிரி பதில் வந்தது. இது இந்த பதில் இதெல்லாம் பார்த்த உடனே அவருடைய மனசு ரொம்ப பிரமிச்சு போச்சு. இந்த சந்தேகம் எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறது ஒரு பிரமிப்பு வந்தது. அது மாத்திரம் இல்ல, சமாசயனம் பண்ணிடவா, அதுக்கப்புறம் பிரபத்தி பண்ணிடவா, பிரபத்திக்கு அப்புறம் ஒரு பிரபன்னன் எப்படி இருக்கணும், மீதி நாட்களை எப்படி கழிக்கணும் அப்படிங்கிறத பூர்வாச்சாரியர்கள் உபதேசம் பண்ணாலே அதை மனசில் நிறுத்தி வச்சுட்டு, அந்த மாதிரி வாழ்க்கையை நம்மளால கழிக்க முடியலையே, திவிதேச வாசம் பண்ண முடியலையே, ஆச்சாரியனுக்கு கைங்கரம் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு தாபத்துல வருத்தம் ஏற்பட்டு இதற்கான வழியை கேட்கறா. அப்படின்னா அதுவும் அடியேன் பெரிய ஞானம் உள்ளவன் கிடையாது, ரொம்ப மிக குறைந்த ஞானம் உள்ளவன். மிக குறைந்த ஞானம் உள்ளவட்ட கேட்கிற போது என்னாச்சு, அடியனுக்கு ரொம்ப பொறுப்பு ரொம்ப அதிகமா போயிடுது. அடியனை கேட்கிறாளே, கேட்கறதுக்கு நாம ஏதாவது அவளுக்கு பதில் சொல்லி ஆகணும், சாஸ்திர சம்மதமான பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு ஜாஸ்தியா வந்துருக்குது. எனக்கு அந்த பொறுப்பை வச்சுட்டு அடியன் என்ன செஞ்சேன், பல கிரந்தங்கள் எல்லாம் பார்த்து அது விஷயமா சொல்லலாம்னு ஆரம்பிச்சேன். இந்த விசிஷ்டாத்வைத்தோட சேர்த்து தினம் ஒரு 5 போறது, ஒவ்வொரு வாரமும் ஒரு 5-10 நிமிஷம் இதை பத்தி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுல நமது விசிஷ்டாத்வைத்த ஸ்தாபகர்னு சொல்லலாம். எப்படி யார உடையவரை பாஷ்யக்காரரை சொல்லலாம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் நிறைய உபதேசம் போட்டிருக்கார். அந்த உபதேசத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்றது அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, பாஷ்யக்காரர் சொல்றது ஸ்ரீபாஷ்யத்தை ஓதி உணர்தல். ஸ்ரீபாஷ்யத்தை நீ கத்துன்னு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோ, அதை ஓதி உணர்தல், ஓதி வித்தல், அதை குறைச்சாருக்கு சொல்லு. அதற்கு தகுதி இல்லை என்றால், 2வது ஆழ்வார்களின் அருளி செயல்களை திவ்ய பிரபந்தங்களை ஓதி உணர்தல், ஓதுவித்தல். ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை தெரிஞ்சுக்கோ, திவ்ய பிரபந்தங்களை தெரிஞ்சுக்கோ, அதை தினம் சொல்லு. அதற்கும் தகுதி இல்லை என்றால், பகவான் புகந்த அருளிய திவ்ய தேசங்களில் அமுதுபடி, சாத்துப்படி, திருவிளக்கு, திருமாலை சமர்ப்பித்து கைங்கரியம் செய்தல். திவ்ய தேசங்கள கோவில்ல பெருமாளுக்கு அமுதுபடி, அவருக்கு மடப்பள்ளி கைங்கரியம், சாத்துப்படி அலங்காரம் பண்றது, திருவிளக்கு விளக்கு போடுறது, திருமாலை புஷ்பம் கட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கைங்கரியத்தை பண்ணு. அதுக்கு தகுதி இல்லை என்றால் துவயமந்திரத்தை பொருளுடன் ஓதுதல். துவயமந்திரத்தை சொல்லிட்டே இரு, அர்த்தத்தை தெரிந்து சொல்லு. அதற்கும் தகுதி இல்லை என்றால், 5வது சொல்றார், என்னுடையவன் என்று அபிமானிப்பவரை ஒரு பரம பாகவதன் அபிமானத்தில் ஒதுங்கி இருத்தல். என்னுடையவன் யாரு, எந்த பாகவதன் ரொம்ப ரொம்ப அன்பா இருக்கானோ அந்த பரம பாகவதனுடைய அபிமானத்தில் ஒதுங்கிரு. இதுதான்
பாஷ்யக்காரருடைய கட்டளை. அவருடைய உபதேசங்கள்ல இருந்து 5 கட்டளை எடுத்து சொல்லிருக்கா. அந்த காலத்துல பெரியவாள் சொல்லிருக்கா. இதுல 5 கட்டளைகள் இதான். பிரபன்னம் எப்படி தான் வாழ்நாளை கழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இது அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் இந்த சம்பிரதாயத்துல அவர் சிலது சொல்றார். அவர் என்ன சொல்றாருங்கிறது நாம அடுத்த வாரத்தினுடைய தொடர்ந்து நாம பார்க்கலாம். அதே மாதிரி விசிஷ்டாத்வைதத்தையும் நம்ம தொடர்ந்து அடுத்ததுல பார்க்கலாம் நாம.